மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய், குமரன் எல்லாமே வீட்லேருந்து ஒரு வேலை விஷயமா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் சொல்லவே இல்லை. உடனே கங்கா பார்த்தீங்கன்னா, காவேரி கிட்ட அவங்க எங்கே போகிறாங்க? கடையை கூட திறக்காம அவர் எங்கே போகிறாரு? உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. எனக்கே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாமல் எப்படி? சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு காவேரியை போட்டு கங்கா டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதியோட பையன் வந்து ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்துருவாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கார்ல வந்து பசுபதியோட தங்கச்சி, அதாவது நிவினோட அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டுருப்பாங்க. கூட்டிட்டு போறப்ப அதுக்குள்ளேயே வந்து வீட்லேருந்து நிவின் வந்து வந்துருவாரு. வீட்டுக்கு வர வரைக்கும் மச்சான பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராகவ வந்து கடத்துற பிளான ஸ்டார்ட் பண்ணிருவாரு. நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாரி நானும் மச்சானும் கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு. நீ அந்த கார்ல போமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ வேற கார்ல அனுப்பிச்சு விட்டுட்டு, ராகவ பார்த்தீங்க அப்படின்னா, நேரா விஜய் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நடுவுலயே பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்து என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? கார ஓரங்கட்டுங்கன்னு சொல்லிட்டு நிவின போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா நிவின் எப்படியோ பார்த்தீங்கன்னா, ராகவ சமாளிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய், குமரன் எல்லாமே வந்து அந்த கஸ்டடி அந்த ரூம்ல வந்து இருக்காங்க. அங்க வந்து ராகவ வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வந்து ராகவ் வந்து வசமா மாட்டிக்கிட்டாரு. எதுக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க எங்க அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கத்துறாங்க. உடனே பசுபதிக்கு வந்து விஜய் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு, "இங்க பாரு உன் பையன வந்து நாங்க கடத்தி வச்சுட்டோம். இனிமே வந்து நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். ஒழுங்கா வந்து காவேரியோட வீட்ட வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட்டு ஒழுங்கா அவங்க வீட்ட அவங்களுக்கு திரும்ப குடுத்துரு. இது மட்டும் பண்ணினா உன் பையன் தப்பிச்சுருவான். இல்ல உன் பையனோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லன்னு" சொல்றாங்க. இதுக்கப்புறம் பசுபதி என்ன முடிவெடுக்க போறாரு? தன்னோட பையனுக்காக காவேரி வீட்ட விட்டு குடுக்க போறாரா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.